தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் பதிற்று 10 அதில் 5வது பத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 5வது பத்தின் பாட்டுடை தலைவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற மன்னன். பதிற்று 10ல் ஒவ்வொரு 10 பாடல்களுக்கும் பின்னாடி வந்த ஒரு புலவர் பதிகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் அந்த பாட்டுடை தலைவனை பற்றிய சில செய்திகளையும் பாடிய புலவரை பற்றியும் அவருக்கு கிடைத்த பரிசு பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த பதிகத்தில் உள்ள செய்திகளை நம்ம பார்த்துட்டு இந்த 5ஆம் பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பதிற்று 10ல் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போது பதிகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிகத்தை எழுதியவர் பின்னாடி வந்த ஒரு புலவர், அவர் பேர் தெரியாது நமக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ மன்னனுடைய தந்தை யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற மன்னன், அதாவது 2வது பத்தின் பாட்டுடை தலைவன். அவனுடைய தாய் யாருன்னா சோழன் மணக்கிள்ளி பெற்றெடுத்த மகள் தான் அவனுடைய தாய். இவன் கடவுள் பத்தினிக்கு கல் எடுப்பதற்காக இமயம் வரை விரைந்து சென்றவன் இந்த மன்னன், கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ மன்னன். இங்கே அவன் வடக்கே சென்று ஆரியர்களை வென்றிருக்கிறான். கங்கை ஆற்றின் தலைப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து வரும்பொழுது பல ஆணிரைகளை, அதாவது பசுக்களை கன்றுகளோடு கவர்ந்து கொண்டு திரும்பி வரான். அப்படி வரும் வழியில் இடும்பில்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மக்களுக்கு அதையெல்லாம் பகிர்ந்து அழித்து விட்டு மேலும் வருகிறான். வரும் வழியில் வியலூர் அப்படிங்கிற இடத்தை அழித்து அங்கே வெற்றி கொள்கிறான். வியலூருக்கு எதிர்கரையில் இருக்கிற கொடுகூர் அப்படிங்கிற ஊரையும் அழித்து அதையும் வெற்றி கொண்டான். அதன் பிறகு பழையன் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்த பகுதி தான் இங்கே மோகூர் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த மோகூர் பழையனை வென்று அவனுடைய காவல் மரமான வேப்ப மரத்தை வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி யானைகளின் மூலமாக தன்னுடைய நாட்டுக்கு இழுத்து வரச் செய்தான் இந்த மன்னன். இதன் பிறகு அவன் 9 சோழ மன்னர்களை வென்றான். இப்படி திறமை உடைய இந்த மன்னன், கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ மன்னனை பரணர் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த பதிற்று 10ல் 10 பாடல்களை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டது செய்தி தான் இது. இந்த பரணர் பற்றி நாம் ஏற்கனவே பல காணொளியில் பார்த்திருக்கிறோம். இவர் ஒரு வரலாற்று புலவர், அதாவது இவருடைய பாடல்களில் பல வரலாற்று நிகழ்வுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இவர் ஒரு பெரும் புலவர் சங்க காலத்தில். பின்னும் இந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 9 சோழர்களை வென்று நேரிவாயில் அப்படிங்கிற இடத்துல இந்த மன்னன் பாசறையிட்டு தங்கியிருக்கிறான். இவன் பரணர் 10 பாடல்களை பாடியிருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த பாடல்களுக்கான தலைப்பும் அந்த ஒவ்வொரு 10 பாடலையும் இருக்குது. ஒரு சிறப்பான அல்லது ஒரு அழகான சொற்றொடரே அதன் தலைப்பாக அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த பதிகத்தில் தெரிய வருது. இதற்காக அந்த பரணர் என்ற புலவர் பெற்ற பரிசு என்ன அப்படின்னா, இந்த மன்னன் உம்பர்காட்டு வருவாயை அவளுக்கு கொடுத்திருக்கிறார். உம்பர்காட்டு வாரி என்பது வருவாயை குறிக்குது. அதையும் தன்னுடைய மகன் குட்டுவன் சேரலையும் அவனுக்கு அடைக்கலமாக, அதாவது அவருக்கு சேவை செய்வதற்காக அளித்தான் இந்த மன்னன் அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுவாக இவர் மிக பெரும் தமிழ் புலவர். அந்த குட்டுவன் சேரலுக்கு இவர் கல்வி கற்பித்த ஆசானாகவும் இருந்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரிய வருது. இந்த அரசன் 55 ஆண்டுகள் அரசாண்டிருக்கிறான். யார்? இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் மன்னன். சரி, இப்போது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயோ என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிற்று 10ல் இந்த பரணர் பாடிய பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல் தலைப்பு, இது 41வது பாடல். சுடர் வி வேங்கை அப்படின்னு தலைப்பு அழிக்கப்பட்டிருக்குது. சுடர் வி வேங்கை அப்படின்னா பொருள் என்னென்னா, ஒளிச்சுடர் போன்ற வேங்கை மலர்கள். வி என்றால் மலர்கள் அப்படின்னு பொருள். ஒளிச்சுடர் போன்ற மலர்கள், அதாவது இந்த வேங்கை மரத்தில் பூக்கிற பூக்கள் ஒளிச்சுடர் போல இருக்குமா. இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாணர்கள் அவங்க பல பேர் இசைக்கருவிகளை மூட்டையாக கட்டிட்டு பல பேர் அப்படி காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வழிநடை களைப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாணர்கள் இல்லையா இசை மீட்டிக்கொண்டே போகிறாங்க. அப்படி அந்த இசையை கேட்டால் அது ஒரு விதமான ரீம் அப்படிங்கிற ஒரு
சத்தத்தை கொடுக்கிறது இல்லையா, அதை கேட்டு பக்க மலையிலிருந்து யானையானது இறங்கி வருகிறதாம். வந்து என்ன பண்ணுது, அது அங்கே இருந்த வேங்கை மரத்தை பார்க்குது. பார்த்த உடனே அதில் இருக்கிற பூக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு என்ன தோன்றுகிறதுனா, அது ஒரு புலி போல காட்சி அளிக்குது அந்த யானைக்கு. அதனால் அதை பிளந்து போட்டுவிட்டு பிளறிக்கொண்டு காட்டுக்குள்ளர போயிடுது அந்த யானை. அப்படிப்பட்ட காட்டு வழியாக இந்த பாணர்கள் இசைக்கருவிகளை மீட்டியபடி வர்றாங்க. இந்த ஆரவாரம், அது பிளிருவது எப்படி இருந்ததுன்னா, இந்த மன்னனுடைய வீரர்கள் எல்லோரும் பகைவர்களோட போர் புரியும் பொழுது செய்கிற ஆரவாரம் போல இருக்குதான் அந்த யானை பிளிருகிற ஒலி. அப்படிப்பட்ட காடு. இங்கே அந்த காட்டின் வழியாக நாம் பல காடுகள், ஒன்றல்ல பல காடுகளை கடந்து வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அந்த எதற்காக அந்த பரணர் சொல்கிறாரு, இப்படி பல காடுகளை கடந்து நான் வந்தேன், எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கடல் புறத்தில் இந்த அரசன் செய்த போர் பற்றி அதை காண்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது காற்று தேரானது ஊற கடலின் பிசிர் உடைமா, அதாவது கடலின் நுரை உடைமா. அப்போது சேர மன்னனுடைய குதிரையானது அந்த நுரை அலை வீசுகின்ற அந்த நுரையின் மேலே கடல் புறத்தில் ஊர்ந்து செல்லுகிறதாம். அப்பொழுது கடல் உழந்தது அப்படிங்கிறாரு, துன்புற்றதான். இங்கே கடல் உழந்தது அப்படின்னா கடல் பெற்ற துன்பம் என்ன அப்படின்னா, இந்த போர் காரணமாக அந்த கடல் நிறம் மாறிவிட்டது அப்படிங்கிறது தான். அப்படி செய்த போர்களை காண்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு இந்த பரணர் சொல்கிறாரு. அடுத்த பாடல் 42வது பாடலின் தலைப்பு என்னன்னா, தசும்பு துளங்கு இருக்கை அப்படிங்கிறது தலைப்பு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆடுகின்ற கல்குடங்கள் வைக்கப்பட்ட இருக்கை அப்படின்னு பொருள். இதற்கு எதுக்கு இந்த மாதிரியான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே இவர் என்ன சொல்கிறான்னா, சிரல் பறவை அப்படின்ற ஒரு பறவை, மீன்கொத்தி பறவை. அந்த மீன்கொத்தி பறவை என்ன செய்கிறதா, தண்ணீரில் மூழ்கி மூழ்கி மீனை கொத்தி எடுப்பது போல வெள்ளூசியால் தைக்கப்பட்ட மார்பினை உடையவர்களாம் இவனுடைய படை மறவர்கள். ஏன்னா அப்படிப்பட்ட விழுப்புண்கள் கொண்டவர்களாம் இவனுடைய படை மறவர்களை பற்றி பேசுகிறார் அவர். அவர்கள் எப்படின்னா, மார்பிலே விழுப்புண் உடையவர்கள். அந்த விழுப்புண் எப்படி இருக்குதுன்னா, சிரல் பறவை அப்படி மீனை கொத்தி எடுப்பது போன்ற வெள்ளூசியால் தைக்கப்பெற்ற மார்பு, மேலும் வேல் அதனால் பட்ட காயங்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட படை மறவர்களுக்கு நீ தலைவன் அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இவர் கல்குடங்களை பற்றி பேசுகிறாரு. எப்படின்னா, அங்கே ஒரு இருக்கையிலே கல்குடங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இஞ்சியாலும் பூவாலும் மாலையாய் சுற்றப்பட்டிருக்கிற கல்குடங்கள். அதன் வெளியிலே சந்தனம் பூசப்பட்டிருக்கிறது. அதை இவன் பகைவர்களோடு போரிட்டு வந்து வெற்றி கொண்ட செல்வங்களை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பது மட்டுமில்லாமல் அந்த வெற்றி பெருமிதத்தை கொண்டாடுவதற்காக இவனுடைய மறவர்களுக்கு இந்த கல் வழங்கப்படுகிறது. இதற்கு மணி நீர் மட்டம் அப்படிங்கிற பேர் சொல்கிறார் இவர். அப்படிப்பட்ட கல்லை அவர்களும் அருந்துமாறு, ஏன்னா மிகவும் சிறப்பானதான் அது. அதை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் வழங்குகின்ற குணம். கல்லாக இருந்தாலும் சரி, அவன் தான் வைத்து கொள்ளவில்லையாம், எல்லோருக்கும் வழங்குகின்ற குணமாம். அதனால் அவர்களுக்கு வழங்குவதற்காக அந்த இருக்கையில் வைத்திருக்கிறான். அதை அவனுடைய வீரர்கள் எடுத்து அருந்தும் பொழுது, அதை மாறி மாறி ஆளுக்கு எடுத்து அருந்தும் பொழுது அந்த இருக்கையே அவர்களோடு சேர்ந்து ஆடுவது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இது தசும்பு துளங்கு இருக்கை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவன் இப்படி பெற்ற செல்வங்களை எல்லாம் ஆடுகின்ற கூத்தர்களுக்கு, பாணர்களுக்கு மற்றும் இவனிடம் பரிசிலராக வருகிறவர்களுக்கு எல்லோருக்கும் வழங்குவானாம். அப்படி வழங்குகின்ற குதிரைகளின் எண்ணிக்கை கடல்ல இருந்து கரையிலே மோதுகின்ற அந்த அலைகளை காட்டிலும் அதிகம் அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறாரு. அடுத்த பகுதி 43வது பாட்டு ஏரா ஏணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏரா ஏணி அப்படின்னா கோக்காலி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு
ஒரு ஃபர்னிச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் கோக்காலின்னு அது ஏற முடியாது, ஏணி போன்ற அமைப்பில் இருக்கும். அதை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதே கல்குடங்கள் வைப்பதற்காக பயன்படுத்தப்படுது. சரி, இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வடக்கே இமயமலை எல்லையாக இருக்குது, தெற்கே கன்னியாகுமரி. இந்த குமரிக்கும் இமயத்துக்கும் இடையில், அதாவது கிட்டத்தட்ட பாரத தேசம் முழுக்கவே சொல்கிறாரு, இடையில் உள்ள மன்னர்கள் எல்லாமே அஞ்சி நடுங்கும்படி அந்த பகைவர்களுக்கு அச்சமூட்டிய பல போர்களை இந்த மன்னன் செய்திருக்கிறான். அதாவது முழுக்க இந்தியா ஃபுல் முழுவதே இவனுடைய ஆளுகைக்கு இருந்திருக்குது. இவனை போர் செய்ய படை மறவர்களோடு இவன் செல்லும் பொழுது இவனுக்கு அடிபணிகிறவர்களை விட்டு விடுகிறான். மாறாக எதிர்க்கிறவர்களை எல்லாம் வெற்றி கொள்கிறான் இந்த மன்னன். இவனுடைய வெற்றி எல்லோராலும் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட படைகளை உடைய குட்டுவன் அப்படின்னு சொல்கிறாரு. மூங்கில்கள் எல்லாம் வாடி போய் பசுமை மாறிப்போன காலத்திலேயும் கூட இவனுடைய நாட்டிலே பேரியாறு, முல்லை பெரியாறு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பேரியாறு எப்பொழுதும் கரை புரண்டு ஓடும் தன்மை உடையதாக இருக்குது. அப்படி அந்த ஆறு கரை புரண்டு ஓடுவதற்கு காரணமாக மேகங்கள் இடி முழங்கி மின்னுகின்ற நேரத்தில் மழை பொழிவது போல இவன் எந்த காலத்திலும், பஞ்ச காலத்திலும் கூட அந்த ஆற்றில் நீர் இருப்பது போல எல்லா காலங்களிலும் இந்த மன்னன் இரவலர்களுக்கு பரிசில் வழங்குவதில் தவறுவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விரலியர்களுக்கெல்லாம் பிடி யானைகளை கொடுப்பானாம், வீரர்களுக்கு கொல்லும் களிறுகள் யானைகளை கொடுப்பானாம். அகவலன் அப்படின்னு சொல்லப்படுறவன், அது யாருன்னா தெருவெல்லாம் இந்த அரசனை பற்றி பாடல்கள் பாடி செல்கிறவன் அகவலன் அப்படின்னு சொல்லப்படுறான். இவன் களப்புகழ் பாடுகிறவன், அவனுக்கு குதிரைகளை கொடுப்பாராம். இப்படி இவனுடைய கொடைத்தன்மையும் வீரமும் பேசப்படுது இந்த பகுதியில். அடுத்த தலைப்பு 44வது பாடல், நோய் தபு நோன் தொடை அப்படிங்கிறது தான். இதோடைய அர்த்தம் என்னன்னா, நோயை அழிக்கும் நோன் தொடை அப்படின்றது வலிய உடல், நோயை அழிக்கக்கூடிய வலிமையான உடல் அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது இந்த மன்னன் நோயில்லாத உடல் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துற செய்தி இதில் சொல்லப்படுது. இதில் இந்த மன்னன் போர் செய்யும் பொழுது முரசு முழங்க இவன் போர் செய்கிறான். அப்பொழுது தேர் மேலே வெற்றி கொடிகள் எல்லாம் பறக்கின்றன. அப்பொழுது கிடைக்கின்ற செல்வத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிறான். இந்த பகுதியில் இவன் அருகை அப்படிங்கிற ஒரு நண்பனை பற்றி பேசுது. ஏன்னா அருகைங்கிறவன் கொஞ்சம் தள்ளியான் வேற பகுதியில் இருந்தாலும் கூட அவனை நண்பனாக இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அப்படிப்பட்ட நண்பனை பாண்டியர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த மோகூர் பழையன் அப்படிங்கிறவன் அவனை சிறைப்பிடித்து ஒளித்து வைத்து விட்டிருக்கான். அதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய நண்பனை அவன் சிறைப்படுத்தி விட்டான் அப்படிங்கிற பழி தனக்கு வரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மோகூரை அழித்து தரைமட்டமாக்கி வேப்ப மரத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பதிகத்தில், வேப்ப மரத்தை வெட்டி யானைகளை விட்டு இழுத்து சென்றான் அப்படின்னு. அந்த பகுதி, அந்த போர் பற்றிய செய்தி இந்த பகுதி குறிப்பிடுறாரு. இந்த மன்னன் இப்படி வெற்றி சிறப்பு வாய்ந்த இந்த மன்னன் நோயில்லாத வலிய உடல் பெற்று வெகு காலம் வாழ வேண்டும் அப்படின்னு இந்த புலவர் வாழ்த்துறாரு. அடுத்து 45வது பாடல், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஊன் துவை அடிசில் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஊன் அப்படின்னா இறைச்சி, ஊன் துவை அடிசில்னா சோறு. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, சோறு வேறு இறைச்சி வேறு அப்படின்னு சொல்ல முடியாதபடி குழைந்த சாதம் அப்படின்னு பொருள். அதுக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவனுடைய படை மறவர்களுடைய வேல் எல்லாமே முனை முறிந்து இருக்குது. ஏன்னா களிறுகளின் மீது வலிமையோடு வேல் எறிகிறாங்க, அப்போ முனை முறிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட சிறந்த மறவர்களை உடைய இவனுடைய படைகள், இவன் அதனால் பகைவர்களை வென்று 7 மன்னர்களின் முடிப்பொன்னால் செய்த மாலையை அணிந்திருக்கிறான் இந்த மன்னன் அப்படின்னு பாராட்டுறாரு. மேலும் கணைய மரம் போல வலிமையுடைய தோள்களை உடையவன் இந்த அரசன் அப்படின்னு பாராட்டிட்டு இங்கே இவர் ஒரு செய்தி சொல்கிறாரு. ஏன்னா கடலானது மேகங்கள் முகர்ந்த மேலே செல்லுவதால் நீர் குறைவதும் இல்லையாம், பல ஆறுகள் வந்து பாய்வதால் நிரம்பவும் இல்லையாம். அப்படிப்பட்ட கடலிலே வேர்படையை செலுத்தி இவன் வலிய போர் செய்தான். இந்த கடல் பக்கத்தில்
கடற்கொள்ளையர்களை அழிப்பதற்காகவும் இந்த மன்னன் பல போர்களை செய்திருக்கிறான். இவன் செய்தது கடல் போரின் காரணமாகத்தான் இவனுக்கு கடல் பிறகோட்டிய செங்குட்டோ மன்னன் பேர் வந்தது என்பதை நாம் அறிவோம். இதில் இப்படிப்பட்ட கடல் போரை செய்தவர்கள் உனக்கு முந்தி எந்த முன்னோரும் இல்லை, இனியும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறாரு அவர். அடுத்த பகுதி கரைவாய் பருதி அப்படிங்கிறது 46வது பாடலாக அமைந்திருக்குது. இதில் கரைவாய் பருதி என்பது தேரின் சக்கரத்தை குறிக்குது. அந்த சக்கரத்தின் விளிம்பிலே இரத்தக்கரை படிந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த சொற்றொடர். இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாடல் பாடுகின்றவர்களுக்கெல்லாம் பல பரிசுகளை வழங்குவதை பற்றி சொல்கிறாரு. இவன் போர் செய்யும் பொழுது இவனுடைய தேர் சக்கரங்கள் எல்லாமே பகைவர்களின் தலையின் மீது நசுக்கி விட்டு செல்லுறதுனால அது ஓரத்தில் கரையிலெல்லாம் குருதி கரை படிந்திருக்கிறது. இவன் கொல்லும் இயல்புடைய பல யானைகளை உடைய செங்குட்டுவன் இந்த கடற்போரில் பல கடல் போர்களை செய்ததனால பரிசில் பெற்று இரவலர்களுக்கு பல பரிசில்களை இவன் அழிக்கிறான். இவனிடம் பரிசில் பெற்ற இரவலர் எவரும் வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்களாம். ஏன்னா அவர்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு மன நிறைவு ஏற்பட்டுவிடும். அவ்வளவு அளவற்ற பரிசிலை இவன் அளிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் தேர்ச்சக்கரத்தின் கரை, அதாவது விளிம்பில் இரத்தக்கரை படியும்படியாக செய்யப்பட்ட போர் பற்றி குறிப்பிடுவதனால இந்த தலைப்பு. அடுத்து 47வது பாடல் நன்னுதல் விரலியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நெற்றியை உடைய விரலியர் அப்படின்னா ஆடு மகளிரை பற்றி சொல்லுவது. இந்த அரசன் போரானது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டானா. எத்தனை போர் வந்தாலும் அதில் ஈடுபட்டு வெற்றி கொள்ளும் ஆற்றல் இருப்பதனால எல்லா போர்களிலும் துணிவாக இறங்குவான். அப்படி வென்ற போரில் போர்க்களத்திலிருந்து யாராவது வந்து கேட்டால் என்ன கொடுக்க முடியும்? களிறுகள், குதிரைகள் அவ்வாறு தான் கொடுக்க முடியும். அப்படி பாடுனருக்கு களிறுகளை, குதிரைகளை கொடுப்பானா. இவன் பகைவர்கள் யாவரும் மிச்சமில்லாதபடி எஞ்சிய பகைவர்கள் எல்லோரையும் அழிக்கக்கூடிய திறன் படைத்தவன் இந்த மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு, மலை மீதிருந்து விழும் அருவி போல கொடிகள் அசையும் தெருக்கள், அதாவது அவனுடைய நாட்டின் தெருக்களிலெல்லாம் கொடிகள் வந்து மேலிருந்து கீழாக, அதாவது மிக உயரமான மாடங்கள் உடைய வீடுகள் இருக்கும், அங்கே கொடிகள் அசைகின்றது. அப்படி அந்த தெருக்களிலே என்னென்னா சுரை உடைய திரி விளக்குகள், திரிக்குழாய் உள்ள விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த காலத்தில் நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்துருக்குறோம், மின்சாரத்தின் மூலமாக எரியக்கூடியது. ஆனால் அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத அந்த காலத்திலும் தெருக்களில் விளக்கு ஏற்ற வழக்கம் இருந்திருக்குது அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுது. எப்படின்னா தெருக்களிலே நெய் ஊற்றி விளக்கை எரிக்கிறார்கள். அப்படி அந்த நெய் திரிக்குழாயில் நெய் நிரம்பி வழிந்து அந்த வேகமாக பெரிய சுடராக எரியுமா. ஏன்னா விளிம்பிலிருந்து எண்ணெய் வழிகிறதுனால அதெல்லாம் சேர்ந்து எரியக்கூடிய சுடராக, பெரிய சுடராக எரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருஞ்சுடரிலே, இதுக்கெல்லாம் பேர் பாண்டில் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கிலே ஆடுகின்ற மகளிர், பெண்கள், அவர்கள் விரலியர் என்று அழைக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் இந்த மன்னனுடைய புகழை பாடியபடி ஆடுறாங்க அப்படிங்கிறது இந்த பகுதி குறிப்பிடுது. அவங்க ஆடல் அரங்கத்திலே அவர்கள் இந்த ஒளிச்சுடர் படும்படியாக வெளிச்சம் கொடுக்கிற அந்த இடங்களிலே அவங்க புகழை பாடியபடி ஆடுகிறார்கள் அப்படின்னு. பொதுவாக நன்னுதல் அப்படின்னு சொல்லப்படுவது நல்ல பெண்களுக்கு, ஒழுக்கமுடைய நற்பெண்டிற்கு நன்னுதல் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இங்கே விரலியர்களை சிறப்பித்து கூப்பிடுவதனால நன்னுதல் விரலியர் அப்படின்னு தலைப்பு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பேரெழில் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் 48வது பாடல் அமைந்திருக்குது. ஏன்னா பெருமையும் அழகும் வாய்ந்த வாழ்க்கை அப்படின்னு பொருள் இதுக்கு. இதில் என்ன, இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவன் கடல் புறத்திலே தொல்லை செய்து கொண்டிருந்த பல பகைவர்களை வென்றிருக்கிறான் இந்த மன்னன். அப்படி வென்று பல பொருட்கள் கிடைத்ததுன்னு சொன்னால் எல்லோருக்கும் பகிர்ந்து அழிக்கக்கூடிய, தனக்காக வைத்து கொள்ளாமல் அனைவருக்கும் பகிர்ந்து அழிக்கிறான். அப்படி அழிக்கும் பொழுது என்னென்னா தகுதி பார்த்தெல்லாம் கொடுக்கறது இல்லையா, யார் வந்தாலும் கொடுக்கறது, யாருக்கு இவ்வளவு அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு அப்படி தகுதி பார்த்து கொடுக்கக்கூடிய இது இல்லாமல் என்ன சொல்கிறான், அவனுக்கு கல்லாத
வாய்மையாளன் அப்படின்னு சொல்கிறாரு, கல்லாத வன்மையாளன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவனுக்கு. யார் வந்தாலும் என்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுக்குற வழக்கம் இருக்கிறதுனால அவன் தகுதி பார்த்தெல்லாம் கொடுப்பதில்லை. யார் வந்து கேட்டாலும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய இயல்பு உடைய கொடைத்தன்மை உடைய மன்னன் அப்படின்னு சொல்கிறார். இவனுடைய மலையிலேயே பிறந்து இவனுடைய கடலிலேயே கலக்கின்றதாம் எது ஆறுகள் எல்லாம். இவன் அதாவது மிக பரந்த இடத்திற்கு மன்னனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் பொருள். அப்படிப்பட்ட இடத்திலே புனலாட்டு விழா, அதாவது ஆறுகள் பாய்கின்ற இடங்களிலே புனலாட்டு விழா நடக்குமா. அதே போல் பல சோலைகள் இருக்கின்ற இடத்திலே வேனில் விழாக்கள் நடக்கிறதா. அப்படி நடக்கக்கூடிய எழிலான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மிக அருமையான வாழ்க்கை உடையவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சுற்றத்தாரோடு என்னதான் போர் செய்தாலும் அதையும் அந்த புனலாட்டு விழா வேனில் விழா எல்லாவற்றையும் கொண்டாடுகிறானா, மக்களோடும் மற்றும் சுற்றத்தோடும் கொண்டாடுகிறானா இந்த மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த காஞ்சி ஆற்று மணல் அதை எண்ணுவது அந்த எண்ணிக்கை போல பல ஆண்டு காலம் நீ நீடூழி வாழ வேண்டும் அப்படின்னு குறிக்கிறாரு. இங்கே காஞ்சி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு சொல்லப்படுது. அது எந்த ஆறு அப்படிங்கிறது தெரியலை. இப்போது அந்த காலத்தில் பேர் நிறைய மாறி இருக்கும். காஞ்சி ஆறு என்பது சேரநாட்டில் ஒரு ஆறாக இருக்க வேண்டும். அடுத்து 49வது பாடல் செங்கை மறவர் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே செங்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்திலேயும் மோகூர் மன்னன் பழையனோடு செய்த போர் பற்றி தான் குறிப்பிடப்படுது. நான் இந்த போர் பற்றி ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா பாண்டியர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த மோகூர் மன்னன் பழையன் இவருடைய நண்பன் அருகையை சிறைப்பிடித்து வைக்க இந்த மன்னன் அவனுடைய காவல் மரமான வேம்பை துண்டு துண்டாக வெட்டி களிறுகளின் மூலம் இழுத்து வந்தான் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த போரிலே அந்த குருதியிலே, அதாவது தெருக்கள் எல்லாம் குருதி பாய்கிறதாம், உயரமான இடத்திலிருந்து பாய்வது போல போரிடுகின்ற படை மறவர்களின் மார்பில் இருந்து இரத்த ஆறு ஓடுகிறது. அதிலே அவர்கள் கைகள் எல்லாமே பட்டு சிவந்ததுனால செங்கை மறவர் அப்படின்னு இவனுடைய படை வீரர்களை சொல்கிறாரு. அதே நேரத்தில் செங்கை என்பதை நாம் எதை சொல்லுவோம்னா, கொடுத்து சிவந்த கரத்தையும் நாம் செங்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டையும் குறிப்பிடுவதாக ஒரு நயமிக்கதாக இந்த தொடர் இருப்பதனால இந்த பகுதிக்கு செங்கை மறவர். ஏன்னா பகைவர்களின் இரத்தத்தால் சிவந்தாலும் கொடுத்து கொடுத்து சிவக்கின்ற கைகளை உடையவர்கள் இவனுடைய படை மறவர்களையும் குறிக்குது, இந்த மன்னனையும் குறிக்குது. அடுத்த பகுதி வெறுவரு புனல்தார். இது 50வது பாடலாக நிறைவு பாடலாக அமைந்திருக்குது. வெறுவரு புனல்தார் அப்படிங்கிறது பொருள் என்னன்னா, அஞ்சத்தக்க படை வெள்ளம் அப்படிங்கிறது தான் பொருள். இந்த மன்னனுடைய படை அஞ்சத்தக்க வெள்ளம் போல் இருக்கின்றது அப்படின்றதான். இங்கே மேகமானது முழங்கும் பொழுது மான் கூட்டங்கள் எல்லாம் அஞ்சி ஒதுங்கி இருக்குமா. அப்படிப்பட்ட காலத்திலே மழை பொழிய மருத நிலப்பகுதி எல்லாமே செழிப்புற்று விளங்குகிறது. அப்படி செழிப்புற்று விளங்குகிற பகுதியிலே காற்று அசைவதெல்லாம் சிதறும் துளிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட துளிகள் விழும்படியாக இருக்கின்ற தன்மையிலே காவிரி நீரானது பாய்கின்றது. அதாவது எல்லா இடமும் சேரநாட்டு ஆறு பற்றியும் பேசுகிறாரு, காவிரி. அப்படிப்பட்ட காவிரி போன்றவன் நீ அப்படின்னு பாராட்டி, அதோடு கூட முக்கூடல் அப்படிங்கிற 3 ஆறுகள் இணைகின்ற தன்மை போலவன் நீ அப்படின்னு இந்த அரசனை சொல்கிறாரு. ஆக முக்கூடல் போன்றவன் நீ, காவிரி ஆறு போன்றவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சத்தக்க படை வெள்ளத்தை பற்றி பேசுகிறாரு. எப்படின்னா, யானைகள் எல்லாமே அலைகள் போல வருகிறதாம். இவனுடைய யானைகள் அலைகள் போல பாய்ந்து வருகின்றன. விற்படை அம்புகளெல்லாம் நீர்த்துளிகளைப் போல சிதறுகின்றனவா. கேடயத்து இடையே காணப்படுகிற வேல்கள் எல்லாம் மீன்கள் போல புரளுகின்றதாம். முரசு ஆனது வெள்ளத்தின் ஓசை போல ஒலி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இவனிடம் பணிந்தவர்கள் அவர்களுக்கு இவன் எப்படிப்பட்டவன்னா, கரை கடக்காத வெள்ளம் போல அவர்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்தவர்களுக்கு அவர்களுடைய நிலத்தை விழுங்குகின்ற வெள்ளம் போல இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி குறிப்பிடுது. இப்படிப்பட்ட பல போர்கள் செய்து கொடைத்தன்மை உடைய சிறப்புடைய இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ மன்னனை பரணர் பாடும் பொழுது ஒரு இனிய துயிலை சிறிது நேரம் கூட சிறு துயிலும் இல்லாமல் கழிக்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவது போல இறுதியில் அமைந்திருக்குது. இன்றைக்கு நாம் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அவனை பற்றி நாம் 5ஆம்
10 நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.